அப்பப்பப்பா! வெயிலுனால வெயில் இந்த அளவுக்கு அடிக்கக்கூடாதுங்க. அடிக்கிற வெயிலுக்கு ஏதாவது ஜில்லுன்னு சாப்பிடணும் தான் நமக்கு தோணுதுன்றதுனால, 14 நுங்கும் போட்டு கலந்து நல்லா ஜில்லுன்னு சாப்பிட்டு முடிச்சுட்டு, வெயில் குறையும் குறையும்ன்னு பார்த்தா 5 மணி வரைக்கும் வெயில் குறையாம அதே லெவல்ல தான் இருந்துச்சு. இப்படியே பார்த்தா வெயில் குறையிற மாரி இல்லன்ட்டு நாங்க கிளம்பிட்டோம். திருப்பரங்குன்றம் கிரிவலம் சுத்தலாம். இன்னைக்கு சித்ரா பௌர்ணமின்னு கிளம்பி போயிட்டோம். அங்க போய் பார்த்தா அவ்ளோ கூட்டம். இன்னைக்கு அழகர் பார்க்கத்தான் அந்த அளவு கூட்டம் அங்கிட்டு இருந்துச்சுன்னு பார்த்தா, இந்த பக்கம் பார்த்தா அதுக்கு மேல கூட்டம் இருந்த மாரி இருந்துச்சு. பார்த்தா காவடி, அது வேல் குத்து அப்படி இப்படின்னு ரொம்ப கூட்டம் இருந்துச்சு. பிறகு ஒரு வழியா நல்லபடியா மலை சுத்தி வருவோன்ட்டு கிளம்பிட்டோம். கிளம்பி போனா பிரசாதத்த பார்த்தா அங்கங்க அவ்வளோ கூட்டம் லைன்ல நின்னு நின்னு வாங்குறதுக்கு அவ்வளோ கூட்டமா நின்னு வாங்கிட்டு இருந்தாங்க. ஃப்ரீயா இருக்க கடை மட்டும் பார்த்து பிரசாதம் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே நடந்து போயிட்டு வந்தோம். சாமியெல்லாம் கும்பிட்டு மலை சுத்தி முடிச்சுட்டு வர்றப்ப இந்த வேல் வாங்கிட்டு வந்தேன். பித்தளை வேல் வேணும்னு. இந்த ஆள் பித்தளைன்னு சொல்லி நான் ஏமாந்துட்டேன். எனக்கு இத பத்தி தெரியாதனால இத ஏமாந்து வாங்கிட்டேன். அதனால நான் அபிஷேகத்துக்காக இந்த வேல் வாங்கிட்டு வந்தேன். வேலும் முருகனும் வைக்கிறதுக்காக பித்தளை முக்காளியுமே வாங்கிட்டு வந்தேன். வீடியோ பிடிச்சா ஒரு லைக் கொடுங்க. வீடியோ பார்க்கறதுக்கு நன்றி.